அண்மைச் செய்தி கோடை விடுமுறை முடிவதால் நெல்லை ரயில் நிலையம், பேருந்து நிலையம் ஆகியவைகளில் மக்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. சென்னை செல்லும் அந்தியோதயா ரயில் நெல்லை வந்தபோது ஏராளமான பயணிகள் முண்டியடித்து ஏறுகின்றனர். நெல்லை எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்களிலும் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் மக்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெய்சிங். மக்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் பேருந்துகள், கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? விடுமுறை முடிந்து பள்ளிகள் நாளை திறக்கப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் சொந்த ஊர்களுக்கு தங்கள் வேலை செய்யும் இடங்களுக்கு திரும்பும் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. கோடை விடுமுறைக்காக சொந்த ஊரான திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வந்த பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மீண்டும் சென்னை, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கு தற்பொழுது நாளை பள்ளி திறக்கப்படுவதையொட்டி புறப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்று அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயில் வந்த பொழுது முன்பதிவில்லா விரைவு ரயிலில் முண்டி அடித்துக் கொண்டு அந்த ஏறுகிற அந்த காட்சிகளை காண முடிந்தது. கோடை விடுமுறையை கழிக்க சென்னை மற்றும் கோவை பிற இடங்களுக்கும் தற்பொழுது மக்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர். குறிப்பாக சென்னை செல்லும் அந்தியோதயா ரயில் திருநெல்வேலிக்கு வரும் பொழுது ஏராளமான பயணிகள் ஏறுவதால் அந்த ரயில் முழுவதும் கூட்டம் அலைமோதியது. அதே போல இன்னும் நெல்லை எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மற்றும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் போன்ற முக்கிய ரயில்களிலும் பயணிகள் கூட்டம் அலைமோத வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த பயணிகளின் எண்ணிக்கை ரயில் நிலையங்களில் பெரும் சவாலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கூட்ட நெரிசலில் குழந்தைகளுடன் பயணிக்கும் பெண்கள் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு மத்தியில் தான் ரயிலில் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ரயிலுக்குள் இடம் பிடிக்க ஒருவரை மாற்றி குழந்தைகளை தூக்கி போட்டும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டும் பெரிய பிரச்சனைகளை சந்தித்து ரயில் நிலையங்களில் ஏறி வருகின்றன. பல நேரங்களில் தகராறும் ஏற்படுகிறது. ரயில்வே துறை, காவல்துறையினர் உடனடியாக நிலைமையை சீர் செய்து கூட்டத்தை தற்பொழுது கட்டுப்படுத்தி பயணிகளை ஒழுங்குபடுத்தினர். அது மட்டுமல்லாமல் அதாவது ரயில் நிலையங்கள்ல பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுகிற அந்த காட்சிகளையும் காண முடிந்தது. எத்தனை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு எத்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கோடை விடுமுறைக்கு பிறகு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ரயில் நிலையங்களிலும் நெரிசல் ஒரு தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. பாதுகாப்பான மற்றும் சுமூகமான பயணத்திற்கு மேலும் பல வசதிகளும் வழிமுறைகளும் தேவை என பயணிகள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பாகவே காணப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.